ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிவானி விளாக்குள்ளே போகலாம். நாங்கள் அக்கா பூ கட்டிகிட்ருக்காங்க. நாங்கள் வரமலட்சுமி பண்டிகைகள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு, அன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஷார்ட் வீடியோவில் கோலம் போட்டிருந்தேன். என்னால் முடியல, அவ்வளோ காலையில் எல்லாம் வீடியோ பண்ணி விட முடியல. நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கோலம் போடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு துளசி மாடத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். துளசி மாடத்துக்கு எல்லாம் நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் ஆகிடுச்சி. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி பூஜை சம்மணத்துக்கு பட்டு வச்சு நைட்டு 12 மணிக்கு தான் தூங்கினோம். அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சி எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பூஜை பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 20 வருஷமாக சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணுறது. அப்புறம் நான் இவ்வளோ பூஜை படத்தை எல்லாம் சாமி போட்டோ வச்சுருக்கிறேன். நான் சன்னகேஸ்வர சாமி தான் எங்களுது. இவ்வளோ ஃபோட்டோவும் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லோரும் கம்மியாக வச்சுக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் சாமி கும்பிடுவேன். நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே இதே மாதிரி தான் சாமி கும்பிட்றேன். சாரீ எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்ணது எல்லாம் காட்ட முடியல. பாருங்கள், இப்படி தான் நான் வருஷமே பண்ணுறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.